பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு வழியாக கதிர் ராஜி இவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க பிரச்சனையில். ஸோ இந்த பிரச்சனையில் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் தான். ஏன்னா இல்லாத எல்லா பழியுமே இப்போ கதிர் மேலே தான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதிர் மேலே தான் பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ராஜியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனும் கதிரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பொண்ணை வந்து மிரட்டி அழைச்சிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல, இந்த கதிர் தான் வேணும்னே போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா கதிர் மேலே கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இல்லாத அந்த திருட்டு கேஸ் வேறையாக கதிர் மேலே விழுந்திருக்கு. ஏன்னா ராஜி எடுத்துக்கிட்டு போன அந்த பணம் நகை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜி எடுத்துக்கிட்டு போகலை. ஸோ அந்த ரவுடி தான் ராஜிக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழி இப்போ கதிர் மேலே தானே விழுந்திருக்கு. ஸோ அதை தான் எப்படி இப்போ தீர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கே ராஜியோட அண்ணனுக்கு பயங்கர கோபம் வந்து நேராக வந்து இங்கே வீட்டுக்கே வந்துடுறாப்புல. பாண்டியனோட வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கதிரை 2 அடினாச்சும் அடிச்சுப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் கதிரோட அண்ணனுங்க விடுவாங்களா? தொட கூட விடவே இல்லை, போட்டு பொலார்னு பொழந்து விட்டுறாங்க ராஜியோட அண்ணனை. ஸோ இப்போ நம்ம பழனிவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? 2 பேருமே எப்பயுமே எலியும் பூனியுமாக தானே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீ எப்பயுமே எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருப்ப. இதை மட்டும் எப்படி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? அது மட்டும் இல்லை, ராஜி வந்து கண்டிப்பாக உன்னைய காதலிக்கலை, இன்னொருத்தனை தானே காதலிச்சுக்கிட்டு இருந்தா, அதுவும் எனக்கு தெரியுமே. எப்படி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே நம்ம ராஜியோட வீட்லேயும் வந்து ராஜியோட சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவள் வந்து அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் டவுட்டில் தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே கோமதி வந்து நடக்கிறத எல்லாமே நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை கவனிக்கிற மீனா இருந்துக்கிட்டு தனியாக அழைச்சிக்கிட்டு போய், இப்போ நீங்கள் எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அப்போவே நம்ம ராஜியை பார்த்தப்பயே உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க ராஜியை அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்கள்ல. இப்போ தேவையில்லாமல் கதிர் மேலே பாருங்கள் இல்லாத திருட்டு பழியெலாம் விழுந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு அப்போது தெரியாது. அப்பொழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும்னு இருந்தேன். இப்போ இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் வேறையா வந்து பார்த்திங்கன்னா கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாப்புல. அவர் வேறையா எங்கே போனாப்புல அப்படின்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.